ஏதோ ஒரு பகுதியை தாக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த விண்கலை வானத்திலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற எங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் கொண்டு வந்து விலக்கி காட்டுங்க. நானு உங்களுக்கு காட்டுறது, ஒரு தடவை அடிச்சா பெல்ட், 2 தடவை அடிச்சா இந்த ஈர்ப்பா இருக்கு. நியூட்டன் உலகத்தில் இதுவரைக்கும் இந்த பொருள் யாருமே கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இஸ்ரோ விண்வெளி மையத்துல, நம்ம நாட்டினுடைய இந்தியாவுடைய இஸ்ரோ விண்வெளி மையத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். பூமியை தாக்கும் விண்கல்லை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உள்ளதாக கூறி ஆச்சரியப்படுத்திய மனிதர் இஸ்ரோவில் வேலை வேண்டும் என்று அவர் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து போலீசாரையே மிரள விட்டிருக்கிறார். யார் அந்த நபர்? எப்படி இவருக்கு இப்படி ஒரு விஞ்ஞான மூளை? படிக்க முடியல. அதனால இஸ்ரோ விண்வெளி மையத்துல எனக்கு ஒரு சாப்பாடு மட்டும் போட்டா கூட போதுங்க. எனக்கு ஒரு சட்டப்பணி சாப்பாடு கிடைச்சாலும் கூட போதும். ஆனா அந்த விண்வெளி மையத்துல ஒரு சின்ன பணியாளனா என்னை சேர்த்தேன்னா பெரிய பெரிய பணிகளை அப்துல் கலாம் இந்த நாட்டுக்கு செய்வேன். என்னால் இந்த இந்தியா உலக அரங்கில் பெருமை அடையும் என்று நம்புறேன் சார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தார். அந்த மனுவில், ஐயா, நான் உலகை காப்பாற்றும் ஒரு புதிய விஞ்ஞான கருவி கண்டுபிடித்துள்ளேன். அது சம்பந்தமாக தங்களிடம் விளக்க வந்துள்ளேன். என்னை அறிந்து நமது இஸ்ரோவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்படிக்கு ஐயப்பன் என எழுதி மனு அளித்திருந்தார். என்னவா இருக்கும் என்று போய் பார்த்து பேச்சு கொடுத்த போது நிறைய விஷயங்களை தெரிவித்தார். அதில் 2032ஆம் ஆண்டு ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி வருவதாகவும், பூமியின் ஒரு பகுதியை அது தாக்கும் எனவும், அதனை நாசா விஞ்ஞானி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாகவும், 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நான் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற கருவிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என தெரிவித்து அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். விஞ்ஞான சம்பந்தமான முழுமையான அறிவு இருக்கு. நான் இஸ்ரோ விண்வெளி அந்த மையத்துல பணியாற்றக்கூடிய சசிகுமார் அண்ணங்கிட்ட தொடர்பில் இருக்கிறேன். இன்னும் மோகனாம்பாள் சொல்லி 275 புத்தகத்து பக்கம் விஞ்ஞானத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அறிவியல் இயக்க தொடர்பாளர் அவரு. அவங்க கிட்ட நான் ஒரு மாணவன் மாதிரி நானும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் விண்வெளி இந்த மாதிரி சம்பந்தமான, இந்த விஞ்ஞான சம்பந்தமா நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் கலந்து பேசிட்டு இருக்கேன். பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் எனக்கு தொடர்பு பண்ணியிருக்காங்க.